கிட்ட நல்லா திட்டு வாங்குறாங்க. அதாவது ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான பண நெருக்கடி. அதாவது இந்த மாதிரி சுத்திராம ரோகிணிட்ட பணம் கேட்டாங்க இல்லையா, அவங்க கொடுத்த அந்த 2 லட்சம் ரூபாயை கேட்டாங்க இல்லையா, என்ன பண்ணலாம், அவங்க வேற இப்படி அவசரப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, இப்போ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரே அந்த பணத்தை சுத்திட்டு இருந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சுத்திக்கு ரவிக்கு நடுவில் ஒரு சண்டை போயிட்டு இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிறாங்க ரோகிணி. இந்த மாதிரி காலையிலே பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது 2 பேருமே தனித்தனியாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ சண்டை போயிட்டு இருக்கு, இதுக்கு நடுவில் போயிட்டு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்களோட வேலைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அதை கவனிச்ச ரோகிணி இந்த மாதிரி அவங்கள வழிமறிச்சு இந்த மாதிரி மெதுவாக பேசுறாங்க. அதாவது சுத்தி இந்த மாதிரி நானும் உங்களை கவனிச்சு உங்க முகமே சரியில்லை, இந்த மாதிரி ரவியோட முகமும் சரியில்லை, கண்டிப்பா எனக்கு தெரியும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்ச அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் வரமாட்டேன்னு சொல்றாரு, அதுதான் பிரச்சனை நினைக்கிறேன். அவர் எப்படியாவது அங்க வர வைக்கிறது என்னோட கடமை, அதுக்கு நான் என்னால என்ன முடியுமோ அதை பண்றேன் என்ன கண்டிப்பா நான் வர வைக்கிறேன். ஆனா என்ன அதுக்கு கொஞ்சம் செலவாகும், ஒரு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும், அது எனக்கு இல்ல, அது கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை இப்பவே கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ், ரவி கண்டிப்பா உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ரோகிணி மெதுவாக தான் கேட்டாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமா வீட்டில் வச்சு கத்திடுறாங்க. என்ன ரோகிணி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் எங்களோட பர்சனல்ல நீங்க ஏன் உள்ள வரீங்க, அது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்களே பார்த்துக்கிறோம், உங்களே யார் கூப்பிட்டு அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் கேட்கறீங்க, நீங்க என்ன ரவுடி குரூப் வச்சு இந்த மாதிரி ரவுடிசம் பண்றீங்களா இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கே சீப்பா இல்ல, செய்து இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க, உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த முத்து மீனும் இதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருந்த ரோகிணி அடி பாவி இப்படி கேவலப்படுத்திட்டியே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.